ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டுக்கோட்டையில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இந்த ஹைவேக்கு பக்கத்துலேங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து வெறும் 50 மீட்டர் தாங்க. வெறும் 50 மீட்டரில் ஒரு 3 பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறீங்க பாருங்கள், இந்த இடம் தான். வண்டி போது பாருங்கள். அந்த வண்டி போகிற ரூட் வந்து 40 அடி ரோடு. இந்த 40 அடி ரோடும் 24 அடி ரோடும் சேர்கிற இடத்துல 3 பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த பிளாட் எங்கே இருக்குனாக்கா சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து வெறும் 60 மீட்டர் தாங்க. இந்த ஹைவே ஒட்டியே இருக்குது. தாராளமாக வாங்கி போடலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக எடுத்துருக்காங்க. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இதுதான் வேலை நடந்துகிட்ருக்கு, இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? இந்த இப்போ ஒரு பைக் ஒன்று வந்தது பார்த்தீங்களா? அந்த பைக் அப்படியே நேராக போனீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே ஒரு சப்வே போட்டிருக்காங்க. அந்த சப்வே வழியாக போய் கூட நீங்கள் நெம்லி வில்லேஜ் எல்லாம் போயிடலாம். காரந்தாங்கல் வில்லேஜ் போகலாம். அது இருக்கு பாருங்கள், இந்த கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாருங்கள் கீழே, அதுதான் சப்வே. இங்கேருந்து நம்ம பிளாட்லேருந்து ஒரு 100-150 மீட்டர்லேயே சப்வே வந்துடுங்க. இப்படியே நீங்கள் கூட வெளியில் போயிடலாம். சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ்ங்க. மொத்தம் 3 பிளாட் சேல்ஸ் வந்திருக்கு. 40 அடி ரோடு மேலேயே இருக்குங்க. ஓகேங்களா? இங்கேருந்து ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 600 மீட்டர் தான். 600 மீட்டரில் ஜி ஸ்கொயர் போட்டிருக்காங்க. சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து இது இங்கே வீடு பார்க்குறீங்க தெரியுமா? இந்த வீடெல்லாம் கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இடம் பார்த்திங்கன்னா 1.8 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. வெறும் 1.8 கிலோமீட்டர்ஸ் தான் சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து இந்த இடம். இது இருக்குது பாருங்கள், இதுதான் ஜி ஸ்கொயர் போட்டிருக்காங்க. இங்கே தான் ஜி ஸ்கொயர் போட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக 600 மீட்டர். இதுக்கு பின்னாடி ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் மகரிஷி ஸ்கூலுங்க. இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும். ஜி ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே வரும். அது தாராளமாக எடுத்து போடலாங்க. இது பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து பக்கங்க வெறும் 50 மீட்டர் 60 மீட்டர் தான் இருக்கும் ஹைவேல வந்து 3வது பிளாட்டுங்க. இது 3வது பிளாட்டு. ஓகேங்களா? அதனால் அக்விசிஷன் ஆகுமா அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. தாராளமாக எடுத்து போடுங்க. ஏன்னா பெரிய இடம் எடுத்துட்டாங்க. அவங்க ரோடு போடுறப்பவே பெரிய இடமா எடுத்துட்டாங்க. இதோ இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை ஸ்டோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 40 அடி ரோடில் இருக்கிற பிளாட். இதுக்கு பக்கத்தில் 147 நீங்கள் பார்த்துங்க. நம்ம கீழே போய் பார்க்கலாம். 174 173 இந்த எல்லோ ஸ்டோன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த எல்லோ ஸ்டோன் வரைக்கும் வந்து இப்போ இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இன்னும் நிறைய இடத்த எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு பிளாட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் 2வது பிளாட் 3வது பிளாட்டுங்க. ஃபஸ்ட்டு பிளாட் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாட் இருக்குது, ரோடு ஒட்டி ஒரு பிளாட் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது பிளாட்டு 3வது பிளாட் தான் இப்போ நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தம் 3 பிளாட்டுங்க. 2 பிளாட் கார்னர் பிளாட்டு, ஒரு பிளாட் வந்து அதுக்கு பக்கத்து பிளாட்டு. ஓகேங்களா? இது இருக்குது, இந்த பிளாட் தாங்க. மொத்தம் வந்து 3 பிளாட்டு. பிளாட் நம்பர் 165 பார்த்தீங்கன்னாக்கா கார்னரில் நார்த் ஈஸ்ட் பிளாட்டுங்க. இது 2900 ஸ்கொயர் ஃபீட்டு உடைய ஏரியா. ஓகேங்களா? இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெம்லி வில்லேஜில் இருக்குது. இதோடைய கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருதுங்க. பிளாட் நம்பர் 172 அண்ட் 171 பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்டு 1 3/4 கிரவுண்டு 1. ஓகேங்களா? அது ஒரு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ். அதெல்லாமே இங்கேருந்து பக்கம் தாங்க, இந்த ரோட்டுக்கு பக்கம் தான். இது எல்லா இடமும் வந்து பக்கமாக இருக்குது. தாராளமாக எடுத்து போடலாம். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து வெறும் 60 மீட்டர் தான் நம்ம பிளாட்டுங்க. இது பாருங்கள், இதுதான் ஜி ஸ்கொயர். இங்கேருந்து 600 மீட்டர் தான் ஜி ஸ்கொயர். அதுக்கு பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த இதுதான் வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல். இது இந்த ஸ்கூல் வந்து இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் இருக்குங்க. அவ்வளோதான். அது வீடு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதுதான். அதனால் வந்து எல்லா வசதிகளும் இங்கே இருக்குங்க. தாராளமாக எடுத்து போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் எதுனாக்கா ஸ்ரீபெரும்புத்தூர் தான். அதுவும் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒட்டியே வந்திருக்கு இந்த நிலம். ஓகேங்களா? 3 பிளாட்டுங்க வந்திருக்குங்க. ஒன்று வந்து 2900 ஸ்கொயர் ஃபீட்டு கார்னர் பிளாட்டு, ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் பிளாட்டுங்க. அது 2வது பிளாட்டு பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்டு நார்த் வெஸ்ட் ஃபேஸிங். அது 40 அடி ரோட்டில் இருக்குது. ஒரு பிளாட் பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. அது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. அதனால் ஹைவே ஒட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இது நல்ல ரேட் போயிடுங்க. நினைக்க முடியாத விலைக்கு போகும். அப்போது வாங்கவே முடியாது. இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இது பாருங்கள், இது 40 அடி ரோட்டில் இருக்கிற பிளாட். இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல 2 பிளாட் இருக்குங்க. 1 கிரவுண்டு 1 3/4 கிரவுண்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது 2900 ஸ்கொயர் ஃபீட் சொன்னல ஒரே பிளாட். அது வந்து இந்த கார்னர் இருக்குது. 40 அடி ரோடு. 40 அடி ரோட்டில் 2 கார்னர். இது நடுவில் போகிற ரோடு வந்து 24 அடி ரோடு.
இது போது பாருங்கள், இது 40 அடி ரோடு. இந்த 40 அடி ரோடில் 24 ரோடு கட் ஆகிற இடத்துல 2 சைட்லேயும் 2 பிளாட்டு. இது இருக்குது பாருங்கள், ஹைவே, சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து ரொம்ப பக்கங்க. வெறும் 50 மீட்டர் தான் இருக்கும், இல்லை 60 மீட்டர் தான் இருக்கும். சென்னை பெங்களூர்லேருந்து ஹைவேலேருந்து ரொம்ப பக்கங்க நம்மளுடைய லேண்டு. வெறும் 60 மீட்டர் தான். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். என் நம்பர் 9840514152. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1200 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 சொல்கிறாங்க. ரேட் பேசிக்கலாம். நன்றி.